Saidapet, Venkatesh Ramakrishnan, historian. Saidapet Vadagiri. இந்த லைனை கேட்காத சென்னை வாசிகளே இருக்க முடியாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா சைதாப்பேட் வடகரியை ட்ரை பண்ணுங்க. பட் இந்த வீடியோ சைதாப்பேட் வடகரியை பத்தி இல்ல, உங்களுக்கு தெரியாத சைதாப்பேட்டோட கதைகள் பத்தி. ரொம்ப நாளைக்கு சென்னையோட என்ட்ரன்ஸே சைதாப்பேட் தான், த்ரெஷோல்ட் ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. சைதாப்பேட் ஒரு காலத்தில் மெட்ராஸோட சதர்ன் கேட்வேவாகவே இருந்துச்சு. ஏன்னா 1700s கிழக்கிந்திய கம்பெனி செங்கல்பேட்டை வாங்கும்போது சைதாப்பேட்டையும் நவாப் கிட்ட இருந்து வாங்கினாங்க. மெட்ராஸோட ரொம்ப லேட்டாக தான் சேர்ந்துச்சு, 45-47 தான் சேர்ந்துச்சு. பட் ஆனால் வெள்ளக்காரங்க அதை முக்கியத்துவத்தை அறிஞ்சு அதை வாங்கினது ரொம்ப ஏர்லியாக வாங்கினாங்க. ஜாகீர் ஆஃப் செங்கல்பேட்டை வாங்கிட்டு சைதாப்பேட்டை அதோட வாங்கினாங்க. ஸோ சைதாப்பேட்டையும் அசோக் நகர் ரெண்டு ஏரியா தான் மெட்ராஸில் வந்து உங்களுக்கு அரசர்கள் பேர் வச்சது. சைதாப்பேட்டை வந்து சதத்துல்லாங்கிற ஒரு நவாப். கோட்டைக்கு வெளியில் மக்கள் தங்குற இடங்கள் பொதுவாக பேட்டைன்னு குறிக்கப்படும். அதனால தான் இது சைதாப்பேட்டை. ஆறுகளை ஒட்டி தான் நாகரிகங்கள் தொடங்கும்னு ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. சைதாப்பேட்டோட கதை அடையார் லிவரிலிருந்து தான் தொடங்குது. ஸோ சைதாப்பேட்டை வந்து அடையார் ஆற்றங்கரையில் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து வெள்ளைக்காரங்களோட ட்ரெஸ் எல்லாம், இந்த ஃபோர்ட்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெரிய கழுதை, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கழுதை ஊர்வலம் நடக்குமா. டெய்லி காலையில் துணி துவைச்சி வருமா, சாயங்காலம் துணிச்சு காய போட்டு இஸ்திரி போட்டு திரும்பி போகுமா. அதனால் ரொம்ப நாள் டோபிக்கான அங்கே இருந்தது, லாட் ஆஃப் இது. திடீர்னு துணி துவைக்கிறவங்க எல்லாம் குடியேறினதுனால திடீர் நகர்னும் இந்த இடங்களை சொல்லுவாங்க. அடையார் ஆறுங்கிறது ரொம்ப முக்கியமான ஆறு மெட்ராஸில். இந்தியர்களோட சரித்திரத்தை பற்றி சம்மந்தப்பட்ட ஆறு. ஸோ அது வந்து முக்கியத்துவம் பெறுறது வந்து உங்களுக்கு சைதாப்பேட்டையில் தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக சைதாப்பேட்டையில் வந்து ஒரு 90 டிகிரியில் திரும்பும். அதே மாதிரி சைதாப்பேட்டை பார்த்தீங்கன்னா பீவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நெசவாளர்கள் வந்து கால் வந்து ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே வச்சு தான் வியூ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நெசவுக்கு இயந்திரம் வந்து தர மேலே வைக்கணும். ஸோ அதில் கொசு ரொம்ப கடிக்கும். எலிஃபென்ட்ரியாஸ், யானைக்கால் நோய், இது தமிழ்நாட்டின் யானைக்கால் நோய்க்கு தலைநகரமாக இருந்தது சைதாப்பேட்டை இருந்தது. 3 பேர் போனோன்னா அதில் ஒருத்தனுக்கு கால் வீங்கி இருக்கும். அந்த மாதிரி சைதாப்பேட்டை இருந்தது. மெட்ராஸ் தமிழ்நாடுக்கா இல்லை ஆந்திராக்கான சண்டை வரும்போது நடுவில் இருந்தது சைதாப்பேட் தான். ஒரு வருஷத்துக்கு புது கேபிட்டல் உருவாகிற வரைக்கும் ஆந்திரா ஆட்சி சைதாப்பேட்லேருந்து தான் நடத்தப்பட்டுச்சு. இதில் முக்கியமாக என்னென்னா, பின்னால் காலத்தில் ஆந்திராவை பிரித்து தமிழ்நாட்டிலேருந்து மெட்ராஸ் ஆந்திரா ரெண்டாக பிரித்து தமிழ்நாடு ஆகிறப்போ ஆந்திராவுக்கு வந்து ஒரு எந்த கேபிட்டல் வைக்கிறது அவங்களால முடிவு பண்ண முடியல. குர்னூரில் வைக்கிறதா, இதுவாக அப்போ ஹைதராபாத் கிடையாது, அவங்கள்ட்ட ஆர்ச் அங்கே தான் இருக்கும். அந்த ஆர்ச்சை ஒட்டி ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு பழைய மாளிகை மாதிரி ஒன்று இருந்துச்சு. பனகல் ராஜான்னு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்தார், மெட்ராஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், அவர் பேரில் வச்சது. ஸோ தெலுங்கு பில்டிங் தான் அது பேசிக்காக. அந்த பில்டிங்கை தான் அலாட் பண்ணுறாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு. நிறைய தெலுங்கு பாப்புலேஷன் இருக்கும், நிறைய தெலுங்கு கவிதைகள் இருக்கும் சைதாப்பேட்டையை பற்றி. மெட்ராஸ் எனும் மாலையில் முத்தாக விளங்குகிறது அப்படின்னு தெலுங்கில் ஒரு பாடலாம், 17th century பாட்டெலாம். ஸோ மெட்ராஸும் ஆந்திராவும் ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் தான் பிரிகிறாங்க. ஸோ மெட்ராஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் மெட்ராஸை வந்து நம்ம தமிழர்கள் கொடுத்துருவோம்னு ஒரு முடிவு பண்ண அப்புறம் ஆந்திராக்காரங்க ரொம்ப கோபம் கொந்தளிக்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு ஆந்திரா கவர்மெண்ட் ஃபுல்லாக இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே ஒரு தெலுங்கு கட்டடம் தான். பனங்கல் ராஜாங்கிற ஒரு தெலுங்கு ராஜா தான் அவங்களோட வீட்டு பக்கத்தில் அங்கேருந்து கட்டுறாங்க. ஸோ 1950 பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்குள்ளே 2 கேபிட்டல், மெட்ராஸுக்கு ஒரு கேபிட்டல், ஆந்திராவுக்கு ஒரு கேபிட்டல், ரெண்டுமே இங்கே செயல்படுது. பட் சைதாப்பேட்டை வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸை விட்டு வெளில வந்த உடனே ஒரு பெரிய ஊர், ஒரு டீசென்ட் ஊர். அங்கே தான் நிறைய வைக்கணும்னு வெள்ளைக்கார முடிவு பண்ணாங்க. அவங்க காலேஜஸ் ஃபுல்லாக அங்கே தான் ஆரம்பித்தாங்க. சைதாப்பேட்டையில் தான் இப்போ கோயம்புத்தூரில் பிரபலமாக இருக்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அது பேர் சைதாப்பேட் அக்ரிகல்ச்சர் ஸ்கூல். இப்போ டீச்சர்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம்ல, செப்டம்பர் 5, ராதாகிருஷ்ணன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் டீச்சராக ஆனது சைதாப்பேட்டையில். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டை வந்து மெட்ராஸில் ஒரு முன்னோடி. சைதாப்பேட்டையில் வந்து இந்த லைப்ரரி இருக்கும், காந்தி லைப்ரரி. இந்த கிருஷ்ணசுவாமிங்கிறவர் வந்து இந்த கட்டபொம்மன் ட்ராமா எழுதினவர், சக்தி கிருஷ்ணசுவாமின்னு. அவர் சாகிற வரைக்கும் ஒரு லைப்ரரி வச்சுருந்து, இந்த லைப்ரரியும் இருக்குது, காந்தி லைப்ரரின்னு போட்டு காந்தி ஒரு சிலை வச்சு உள்ள அந்த லைப்ரரி நடத்துவார். அவர் தான் வந்து கட்டபொம்மன் கதை எழுதி சிவாஜியிட கொடுத்தது. ஸோ மெட்ராஸில் 2வது முக்கியமான கோர்ட் வந்து சைதாப்பேட் கோர்ட் வந்து. சைதாப்பேட் கோர்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 years ஓல்டு, ஐ திங்க் 100 years ஓல்டு. அது வந்து இந்த ரிவரை தாண்டினோன்னா அந்த பக்கத்தில் இருக்கும். பொலிட்டிக்கலி 2 திராவிடியன் பார்ட்டிஸ் கிட்டையும் சைதாப்பேட் இருந்திருக்கு. பின்னால் காலத்து பாலிடிக்ஸ் பார்க்குறப்போ 1967 கலைஞர் கருணாநிதி சைதாப்பேட்டையில் நின்று ஜெயிக்கிறார். இவரோட 11 லட்ச ரூபா வசூலிக்கிறார். ஸோ அண்ணாதுரை வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறப்பயே சைதாப்பேட்டை தொகுதிக்கு மிஸ்டர் 11 லட்சம் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எல்லாரும் மக்களுக்கு புரிஞ்சிருது, அதுக்குள்ளே புரிஞ்சிருது. ஸோ சைதாப்பேட்டை வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் டிஎம்கே அவங்க இதில். சைதாப்பேட்டை வந்து அந்த ஊருக்குள்ளே என்டர் பண்ணுற இடத்துல முதல்ல வந்து ஒரு ஆர்ச் இருக்கும். கருணாநிதிக்கு வந்து கடைசி வரைக்கும் சைதாப்பேட்டை மேலே ஒரு பிரியம் உண்டு. பொன்விழா ஆர்ச் அங்கே தான் இருக்கும். சைதாப்பேட்க்கு ரொம்ப டீப்பான ரிலீஜியஸ் ரூட்ஸும் இருக்குது. சைதாப்பேட்டை வந்து நீங்கள் ஒரு ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா இயேசுவோட இருந்த டிசைபிள்ஸில் ஒருத்தரான தாமஸ், அவர் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில்
இருந்தார், அங்கே தான் ப்ரீச் பண்ணார். அவர் கொஞ்ச நாளைக்கு எதிரிகளுக்கு பயந்து பதுங்கிய இடம் வந்து லிட்டில் மவுண்ட் சர்ச். அங்கே ஒரு அழகாக ஒரு குகை இருக்குது. மவுண்ட் ரோடு மேலே ஒரு குகை இருக்குன்னா நீங்கள் மெட்ராஸில் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 15 அடிக்கு 15 அடி, ஒரு ஹைட் ஒரு 10 அடி இருக்கும். உள்ள ஒரு மேரி மாதா இருக்கும். யார் வேணால் உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குட்டி மலை மேலே சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் முக்கியமான சர்ச்சாக இருந்துச்சு மெட்ராஸில். கிறிஸ்துவர்கள் வெள்ளைக்காரர் முதற்கொண்டு எல்லாரும் அங்கே தான் போவாங்க. போகிறப்போ இந்த 6 நாள் தடைப்பட்டு போயிடும் நிறைய வாட்டி. அதுக்கு ஒரு குட்டி பிரிட்ஜு கட்டணும். காஸ்ட்வே மட்டும் இருந்துச்சு முதல்ல. அந்த காலத்தில் கல் போட்டு காஸ்ட்வே இருந்துச்சு. சரி, ஒரு பிரிட்ஜு கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மெட்ராஸ்லேயே அவர் பெரிய பணக்காரர் பெட்ரோஸ் உஸ்கான் அப்படின்னு ஒரு ஆர்மேனியர். அவர் தான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு படியும் வைக்கிறாரு, இதுக்கு பிரிட்ஜும் கட்டுறாரு, ஆர்ச் பிரிட்ஜ் கட்டுறாரு. ஸோ அந்த காலத்தில் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அந்த பிரிட்ஜு, அதோட அந்த பிரிட்ஜை இடிச்சிட்டு தான் புது பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதுக்கு வச்ச கல்வெட்டு 3 மொழியில், லாட்டின், ஆர்மேனியன் அண்ட் பர்ஷியன். அந்த கல்வெட்டு வந்து இன்னமும் அங்கே இருக்குது, அந்த மெட்ரோ பக்கத்தில் இருக்குது. இஸ்லாமியரோட மாஸ்க்ஸ் இருக்குது, பழைய சர்ச்சஸும் இருக்குது. சர்ச்சஸ் இந்த இது தவிர மற்ற சர்ச்சஸ் இருக்குது. கோயிலில் பார்த்தீங்கன்னா காரணீஸ்வரர் கோயில் இருக்குது. காரணீஸ்வரர் கோயில் வந்து ஒரு சின்ன கோயிலாக இருந்திருக்கலாம். சைதாப்பேட்டையில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்ம் இருந்தது. கள்ளி இருக்குல்ல, கேக்டஸை வளர்க்குறதுக்கு ஒரு ஃபார்ம். நம்மலாம் இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். 2 ஏக்கர் சைதாப்பேட்டையில் வாங்கி ஆண்டர்சன்கிறவர் தான் ஆரம்பித்தார். இந்த கேக்டஸ் எதுக்கு வளர்க்குறதுனா அதில் ஒரு சிகப்பு கலர் பூச்சி வரும், காக்னியல் இன்செக்ட். அந்த காக்னியல் இன்செக்ட் வந்து அது கர்ப்பமாக இருக்கப்போ அது நசுக்குனா அந்த ரெட் கலர் டை கலர் வரும். ஸோ அந்த கலர் தான் வந்து வெள்ளைக்கான யூனிஃபார்முக்கே கலர். உலகம் ஃபுல்லாக அந்த ரெட் கோட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெட் வந்து இஸ் நாட் அ குட் கலர் ஃபார் ஆர்மி மேன். காக்கி இஸ் அ வெரி குட் கலர். காக்கி வந்து நீங்கள் பேக்கில் தெரியவே மாட்டீங்க, ரெட்டில் தனியாக தெரிவிங்க. அமெரிக்காவை இழந்ததே இந்த ரெட் கோட்னாலன்னு சில சரித்திர ஆய்வாளர் சொல்லுவாங்க. மெட்ராஸ்லேருந்து அந்த சைதாப்பேட்டையிலேருந்து போன அந்த கலரிங்னால பண்ண யூனிஃபார்ம், அதனால தான் வெள்ளைக்காரன் வந்து அமெரிக்காவே இழந்துட்டான். சைதாப்பேட்டைங்கிறது ஒரு சைடில் வந்து ஆறு இருக்கும், ஒரு சைடில் ஒரு பெரிய லேக் இருக்கும். இந்த டி நகர் லேக் இருக்குல்ல, டி நகர் வந்து முதல்ல லேக்காக இருந்துச்சு, பெரிய லேக். அது 5 மைல் லாங் ஒரு லேக் இருந்துச்சு. ஸோ சைதாப்பேட்டை வந்து ரொம்ப அமைதியாக, நிறைய கார்டன் வீடுகள் இருக்கும். நிறைய அந்த காலத்தில், இப்போ எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சு, இல்லாட்டி புது வீடு ஆகிடுச்சு, ஃப்ளாட்ஸ் இருக்கும். இந்த கோயில் பக்கத்தில் இந்த அக்ரஹாரங்கள் இருக்கும். ஸோ ஓட்டு வீடு நிறையா இருக்கும். அந்த மார்க்கெட்டே இன்றைக்கி ரொம்ப லைவ்லியாக இருக்கும். இந்த மார்க்கெட் கோயில் இடத்துல தான் மார்க்கெட் கட்டியிருப்பாங்க. அதுவே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் மார்க்கெட்டே ஹோல்டே. இந்த சப்வே பக்கத்தில் போகிறதெல்லாம் இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ஹைட்லேயே உங்களுக்கு நிறைய ஸ்லம் இருக்கும். செம்பரம்பாக்கம் திறந்த உடனே முதல்ல தண்ணி ஏறுறது சைதாப்பேட்டையில் தான் ஏறும். பிரிட்ஜஸ் 2015 பிரிட்ஜெல்லாம் தாண்டி போச்சு. ஸோ அப்போ அந்த என்டையர் ஏரியா வில் கெட் சப்மர்ஜ்ட். ஸோ அந்த இடம் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளட் ப்ரோன் ஸ்பேஸ் தான். இதுக்கு பின்னால் வந்து ஸ்ரீராம் நகர்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் இந்த 2015 ரொம்ப சீரியஸாக அஃபெக்ட் ஆன இடம். சைதாப்பேட்டை வந்து ரொம்ப ஏர்லியான மாட்டின ஊருங்கிறதுனால ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஹவுஸஸ் இருந்திருக்கும். ரோட்டில் இந்த வீவர்ஸ் போட்டிருப்பாங்க, ரோட் ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கும், உங்களுக்கு ஓட்டு வீடு இருந்திருக்கும், கூரை வீடாக இருந்திருக்கும். 1930s 28 to 31 சபர்பன் ரயில்வே போட்ட உடனே வெஸ்ட் சைதாப்பேட், ஈஸ்ட் சைதாப்பேட்னு பிரிஞ்சிருது. ஸோ பட் அதுக்கப்புறம் தான் சைதாப்பேட்டையில் மக்கள் தங்கி அங்கேருந்து இங்கே வர முடியும் அப்படின்னு. ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்த உடனே பக்கத்தில் ஒரு பெருசாக ஒரு எக்கனாமிக் பூம் வர ஆரம்பிச்சிருச்சு. மவுண்ட் ரோடு வந்து உங்களுக்கு அப்படியே சைதாப்பேட் நடுவில் போகும். ஒரு சைடில் ஃபுல்லாக கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக ஓல்டு சைதாப்பேட் இருக்கும். அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கும் உங்களுக்கு 2ஆக பிரிக்கும். ஸோ இந்த ரயில்வே ட்ராக்கு, இந்த ரோடு எல்லாம் பிரிக்கிறது வந்து எக்கானமி, கல்ச்சர் எல்லாமே மாறிடும். டி நகருக்கு அடுத்தபடியாக சைதாப்பேட். டி நகர் வந்து கொஞ்சம் ஹை அண்ட் ஏரியாவாக இருந்துச்சு, சைதாப்பேட் வந்து மிடில் கிளாஸ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப் ஆச்சு. நல்ல ஸ்கூல்ஸ், சர்ச்சஸ், ஒரு அமைதியான இடமா இருந்தாலும் இந்த டிராஃபிக்னால, ரோட்ஸ் நேரோவானனால சைதாப்பேட் வந்து ஒரு அர்பன் பிளானிங்கில் ரொம்ப அடிபட்ட இடம். பட் ஆனால் சைதாப்பேட்டில் எல்லா இன்ச் பை இன்ச் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும்.